எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உப்பை அளந்து சமையலில் எப்படி சேர்க்கலாம், எதுக்காக நம்ம அளந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். உப்பு நம்ம சாப்பாட்டில் அதிகமாக சேர்க்கறதுனால என்னென்ன பக்க விளைவுகள், இப்போ உப்பை அளந்து சமைக்கிறோம் அப்படின்னா தினமுமே நம்ம வெயிங் மிஷின் வச்சு அளந்து சமைக்கணுமா, எவ்வளோ அளவு எடுத்துக்கணும், இல்லை வெயிங் மிஷின் இல்லாதவங்க உப்பை எப்படி அளந்து நம்ம எடுத்துக்கலாம், ஒரு மாதத்துக்கு உப்பை எப்படி அளந்துக்கிறது, இதையே நம்ம டேபிள் சால்ட்டாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. முதல்ல ஒரு நாளைக்கு உப்பு பார்த்தீங்கன்னா வயசுக்கு தகுந்த மாதிரி உப்பினுடைய அளவு மாறுபடுங்க. 1லேருந்து 3 வயசு உள்ளவங்களுக்கு 2 கிராம் உப்பு சேர்க்கணும். 4லேருந்து 6 வயசுக்கு 3 கிராம், 7லேருந்து 10 வயசுக்கு 5 கிராம், 11 வயசுக்கு அதிகமாக எல்லா வயதினரும் ஒரு நாளைக்கு 6 கிராம் அளவுக்கு உப்பு சேர்க்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைங்க 2 வயசுக்கு அதிகமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம உப்பு அதிக அளவு கொடுக்குறோம். அது சாப்பாடில் கிடையாதுங்க. ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற பேரில் கடைகளில் தொங்க விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, விதவிதமாக கவரில் போட்டு சிப்ஸ் மாதிரிலாம். அது எந்த வடிவத்தில் வேணால் இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு சோடியம் இருக்கும். அது சுவைக்கு நல்லா இருக்குமே தவிர குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அதை கொடுத்து கொடுத்து கடைகளுக்கு போனாலே குழந்தைங்க கை நீட்டி அதை தான் கேட்குறாங்க. அது 2 வயசுலேருந்து யங்ஸ்டர்ஸ் வரைக்கும். இது அதிக அளவு நம்ம எடுத்துக்க சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு சிறுநீரக பாதிப்பு வருதுங்க. ஒரு 20 வயசுக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் செயலிழந்து விடுது. அதனால் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பொரித்த உணவுகளை கடையில் விற்கிறத வாங்கி கொடுக்கறத தவிர்க்கணுங்க. இப்போ இந்த மாதிரி உப்பு அதிகமாக சேர்க்கறதுனால என்ன பக்க விளைவுகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம், அடுத்தது பக்கவாதம், அப்புறம் உடலில் நீர்ச்சத்து குறைபாடு, அடுத்தது ஆர்த்தோஃபோரியோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலும்பு பலவீனம் அடையுது, பெருங்குடலில் புற்றுநோய் வருது, சிறுநீரகம் பாதிக்குது, இல்லைனா சிறுநீரகம் செயலிழந்து போகுது. இந்த அளவுக்கு உப்பினால் அவ்வளோ ஒரு கெடுதல் இருக்குங்க. அப்போ நம்ம எவ்வளோ ஒரு ஜாக்கிரதையாக நம்ம உப்பை நம்ம சாப்பாட்டில் சேர்க்கணும்னு பார்த்துக்கோங்க. சாதாரணமாக ஒரு நாளைக்கு 6 கிராம் உப்புன்னு சொன்னேன். அதிகபட்சமாக 8 கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் இந்தியர்கள் 12 கிராம் அளவுக்கு உப்பு சேர்க்கிறதா மருத்துவ ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க. அப்போ நம்ம தான் ஒரு விழிப்புணர்வோட இந்த உப்பை அளந்து வச்சுண்டு கொஞ்சமாக நம்ம சமையலில் சேர்த்து பழகிட்டோம்னா நம்மளும் நம்மளை சார்ந்த எல்லாருமே ஆரோக்கியமாக வாழலாம். இப்போ உப்பை அளந்து சமைக்கணும் அப்படின்னா குழம்பு, ரசம், பொரியல் செய்கிறப்பெல்லாம் ஒரு வெயிட் மிஷின் வச்சுட்டு நம்ம உப்பை அளந்துட்டு இருக்க முடியாது. சிம்பிளாக உங்களுக்கு ஒரு டிப்ஸும் சொல்லிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 6 கிராம் உப்பு எடுத்துக்கலாம். அப்படிங்கிறப்போ உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் எத்தனை பேருன்னு பார்த்துக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு நான் 18 கிராம் அளவுக்கு உப்பை அது ரசம், சாம்பார், பொரியல், காத்தால செய்கிற டிஃபன் ஆகட்டும், துவையல், சட்னி, எந்த மாதிரி நம்ம சாப்பாட்டிலலாம் உப்பு சேர்க்குறோமோ அது எல்லாத்துக்குமே மொத்தமாக நான் 18 கிராம் தான் உப்பு சேர்க்கணும். அப்போ மாதத்துக்கு 3 பேருக்கு 540 கிராம் உப்பை நான் அளந்து வச்சுட்டு அதில் தான் ஒரு மாதம் சமையல் எல்லாம் செய்ய போகிறேன். இதை எப்படி அளந்து வெய் மிஷின் இல்லாதவங்க கூட எப்படி உப்பு அளந்து சமைக்கலாங்கிறத பார்ப்போம். இப்போ அயோடின் கலந்த கல் உப்பு அது மாதிரி தான் இப்போ கிடைக்கிது. அதை என்ன பண்ணுறேன், நான் ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றிக்கிறேன் 1 கிலோ. இப்பயும் சரி, இல்லை அந்த காலத்துலேயும் வெள்ளிக்கிழமைனா கண்டிப்பாக உப்பு வாங்குவாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைனா சாக்கு முட்டையில் வச்சுட்டு சைக்கிளில் உப்பு விற்பாங்க. ஒரு படி உப்பு வாங்குவோம். ஆனால் அந்த ஒரு படி உப்பு வாங்கினாலும் வீட்டில் அப்போல்லாம் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, அடிக்கடி விருந்தினர்கள் வருவாங்க. அப்போ அந்த வாங்கக்கூடிய இந்த ஒரு படி உப்பு செலவாகும். அதே போல் ஸ்நாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வீட்டிலே தான் செய்வாங்க. அந்த காலத்தில் இப்போ விற்கிற மாதிரி விதவிதமாலாம் கடைகளில் விற்கிற மாதிரி கிடைக்காது. வீட்டிலேயே செய்கிறப்ப ஆரோக்கியமும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கடைகள்லேருந்து வாங்கிட்டு வரோம். முக்கியமாக நம்மளுடைய சமையல் முறைகள் எல்லாமே மாறிப்போச்சு. விதவிதமான ரெசிபின்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா அதிக அளவு புளிப்பு, காரம் அதெல்லாம் சேர்க்குறப்ப அந்த புளிப்பு காரத்தை ஈடு செய்யணும் அப்படின்னா அந்த ரெசிபி சுவையாக இருக்கணும்னா அதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்க்கணும். அந்த மாதிரி உப்பு சேர்க்குறப்ப நம்ம அறியாமலேயே நம்ம அளவுக்கு அதிகமான உப்பு சேர்க்குறோம். அதனால் இப்போ நம்ம அளந்து வச்சுப்போம். இந்த அளந்து வச்சு உப்பை நீங்கள் தினமுமே சமையலுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு டார்கெட் மாதிரி வச்சுக்க போகிறோம். ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் உப்பு செலவு பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த உப்பு அளவு குறைய குறைய உங்களுக்கு 30 நாள் வரைக்கும் அந்த உப்பு வரணும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த உப்பினுடைய அளவை குறைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. பொதுவாக உப்பு அப்படிங்கிறது எப்போதுமே கல் சட்டி, மண் சட்டி, ஜாடி, கண்ணாடி பாட்டில்லாம் ஸ்டோர் பண்ணணும். இப்போ நான் ஒரு
ஒரு வேயிங் மிஷின் வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் ஜாடியை வச்சுட்டேன். அது 0 காமிக்குது. இப்போ நான் 3 மெம்பர்ஸ் எங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னேன். 540 கிராம் உப்பை அளந்து காமிக்கிறேன். இப்போ எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி வேயிங் மிஷின் இருக்காது. அவங்களுக்கும் நம்ம உப்பை எப்படி அளந்து நம்ம வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி உப்பை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ 540 கிராம் உப்பு இந்த ஜாடியில் பார்த்தீங்கன்னா 3/4 அளவு தான் இருக்குது. இப்போ இதுலேயே தான் நான் டேபிள் சால்ட் வேணும்னா இந்த உப்பை தான் எடுத்து நான் பொடி பண்ண போகிறேன். தனியாக டேபிள் சால்ட்டுன்னு வாங்கி நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ அதையும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல நான் வேயிங் மிஷின் இல்லாதவங்களுக்கு இந்த கல்லுப்பை எப்படி அளந்துக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இப்போ டம்ளரை அளந்துட்டு அதை 0 பாயிண்டில் கொண்டு வந்துட்டேன் நான். இது பார்த்திங்கன்னா 200 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிற டம்ளர். அதில் நம்ம முழுக்க நம்ம உப்பை வச்சுண்டு 200 கிராம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், 200 கிராம் உப்பு அளந்திருக்கேன். நல்லா கோபுரமாக இருக்குது. 200 ml அளவு தண்ணி குடிக்கிற டம்ளர். இப்போ நம்ம வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி இப்போ நான் 540 கிராம் சொன்னேன் இல்லையா? அப்போ 2 டம்ளர் எடுத்தால் 400 கிராம். மீதி இருக்கிற 140 கிராம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே டம்ளரில் 3/4 டம்ளர். அப்போ 2.25 டம்ளர் நீங்கள் அளந்தீங்கன்னா தோராயமாக உங்களுக்கு 540லேருந்து 550 கிராம் வரும். இது தாங்க அளவு. இப்படி நீங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி டம்ளரில் கல்லுப்பை அளந்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அளந்தாச்சு இல்லையா? இது எப்போதுமே நீங்கள் உப்பை லேசாக வறுத்து வச்சுக்கோங்க. பொதுவாக ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னா உப்பை இந்த மாதிரி வறுத்து வச்சுட்டு சமையலில் சேர்க்கறது நல்லதுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொடி பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போ நான் உப்பை அளந்துட்டு டேபிள் சால்ட்டுக்கு நான் கடையில் வாங்கி தனியாக தூள் உப்பு உபயோகப்படுத்த மாட்டேன். இந்த மாதிரி உப்பை வறுத்துட்டு அதில் நமக்கு எந்த அளவுக்கு டேபிள் சால்ட்டாக தேவையோ, அதாவது தூள் உப்பாக வேணுமோ அதை மட்டும் நான் எடுத்து பொடி பண்ணிப்பேன். அதனால் 1லேருந்து 2 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தாச்சு. ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், மிக்சியில் பொடி பண்ணிட்டேன். இப்போ நான் எடுத்து காமிக்கிற பாருங்கள், கடையில் நம்ம எப்படி டேபிள் சால்ட் வாங்குவோமோ அதே மாதிரி இருக்கும். மீதி கல்லுப்பை நம்ம சூடு ஆறினப்புறம் ஜாடியில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுக்கிறப்ப பனிக்காலங்களில் ஜாடியிலையோ கல்சட்டிலையோ எதில் உப்பு வச்சாலும் கசியாமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக எப்போதுமே கடையிலேருந்து உப்பு வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. தேவைப்படுற இடத்துல உப்பை கொஞ்சமாக எடுத்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள், நம்ம கடைகளில் எப்படி டேபிள் சால்ட் வாங்குகிறோமோ அதே மாதிரி நல்லா நைஸாக இருக்குது, ஈரம் இல்லாமல் இருக்குது. அதனால் உப்பை வறுத்துட்டு பொடி பண்ணுங்கள். நீங்கள் கடையில் வாங்குகிற உப்பு மாதிரியே இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் கல்சட்டியோ இல்லை மண் சட்டி இல்லைன்னா ஜாடி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட்டில், எதில் வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்கில் மட்டும் எக்காரணம் கொண்டு ஸ்டோர் பண்ணாதீங்க. உப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். உப்பு மட்டும் கிடையாது, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள் எல்லாமே, ஊறுகாய், அதெல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும் உப்பு சேர்த்த எல்லா பொருட்களுமே. அதனால் முக்கியமாக இந்த மாதிரி ஜாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டில் அளந்து உப்பு சேர்த்து சமைக்கிறப்ப முடிஞ்ச வரைக்கும் வாரம் ஒரு நாள் இல்லை 15 நாளைக்கு ஒரு நாள் நம்ம ஒரு விரதம் போல் இருந்தோம்னா அன்னைக்கு நம்ம அந்த உப்பினுடைய அளவை ரொம்ப குறைவாக சமைச்சு சாப்பிட்லாம். புதுசாக இந்த மாதிரி அளந்து உப்பை சமையலுக்கு சேர்க்குறப்ப எப்படியுமே உங்களுக்கு ஒரு அதிகப்படியாக, அதாவது நீங்கள் எடுத்து வச்ச அளவை விட உப்பு ஒரு மாதத்துக்கு அதிகமாக செலவாகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சமையலில் சுரக்காய், பூசணிக்காய், வாழைத்தண்டெல்லாம் சேர்த்திங்கன்னா அந்த உடம்புல இருக்க உப்புக்கள் எல்லாம் வெளியே தள்ளக்கூடிய சக்தி அந்த காய்கறிகளுக்கு உண்டு. அதனால் அந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. முக்கியமாக நம்ம இந்த மாதிரி உப்புக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கரண்டி பார்த்திங்கன்னா மரக்கரண்டியாக இருக்கிறது இன்னும் ரொம்பவே நல்லது. வீவர்ஸ், இப்போ உப்பை பற்றி இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் அளவுக்கு அதிகமான உப்பு சமைச்சிருந்தா இனிமேல் அளந்து சமைச்சு பாருங்கள். சமையல் பண்ணுற நீங்களும் சரி, உங்களை சார்ந்தவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக வாழலாம். இதனால் மருத்துவ செலவுகளும் அதிகமாக இல்லாமல் நம்ம பணத்தை சேமிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.